ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் மூலியமா நெறைய கொடுமை அனுபவிக்கிறா. அப்படி ஒரு சண்டையில அவங்க ஹஸ்பண்ட் அவர அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கனவு காண்றா. அந்த கனவுல அவங்க ஹஸ்பண்ட் வந்து யாரோ ஒரு கருப்பு உருவம் அவள அடிக்கிற மாதிரி, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க தலையெல்லாம் உடைஞ்சு போய் படுத்து கிடக்க. அது பின்னாடி ஒரு கருப்பு உருவமும் எந்திரிச்சு அவள பாக்குது. அவள தொரத்தவும் செய்யுது. பின்னாடி தொரத்திட்டு போகும்போது அவள அடிச்சிட்டு மயங்கியும் கீழ விழுந்துர்றா. அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு வித்தியாசமான கனவு, வித்தியாசமான உருவங்கள்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் கொலையும் செய்யுது. அது நிகழ்காலத்திலயும் நடக்கவும் செய்யுது. என்ன ஆச்சுன்னு தெரியாம கம்ப்ளைண்டும் பண்றா. அது எல்லாருமே நம்பாம இவ மேல சந்தேகப்படுறாங்க. சரி ஓகேன்னு அவங்க வளர்ப்பு அம்மாவ பார்க்க போறா. அப்பதான் சொல்றா, நடந்த எல்லாத்தையுமே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ சின்ன வயசுல யார்கிட்டயோ பேசிட்டே இருப்ப. யாருன்னு கேட்டா அவங்க பேர் கேப்ரில்லான்னு சொல்லுவ" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அத கேட்டோனே அவ பயந்து போயிறா. ஏன்னா அந்த கருப்பு உருவத்து பேரையும் கேப்ரில்லா. அது எங்கேருந்து வந்துச்சு? அது ஏன் இவள பிடிச்சிருக்கு? இப்படின்னு பெரிய ட்விஸ்ட்டோடையும், ஆக்ஷனோடையும் இந்த படம் செம்மையா எடுத்திருப்பாங்க.